இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பேஷண்டோட ஹஸ்பண்டா? இல்ல. அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா? இல்ல. நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. அவங்களுக்காக நீங்க மினிஸ்டரோட வைஃப் கிட்டயே சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்குமே இப்படி அடிபட்டிருக்கு. ஆனா உங்க வைஃப் இல்லன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க யாரு? எல்லாமே நான் என்ன செய்ய? இது வரைக்கும் அக்காவை பத்தி எதுவுமே தெரியல. நான் யார்கிட்ட கேக்குறது? அக்காவும் போன் எடுக்கல, மாமாவும் போன் எடுக்கல. இந்த ஆயுஷ் எதுக்காக எனக்கு போன் பண்ணல? அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லலாம்ல. அவனை தானே நான் நம்பி இருந்தேன். மாமாவையும் அக்காவையும் பிரிக்க மாட்டேன்னு அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கான். கால் கூட அவன். ஆயுஷ், உனக்கு 100 ஆயுசு. ஹலோ, என்னாச்சு ஆயுஷ்? அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஷாலு, ஒரு பேட் நியூஸ், கெட்ட செய்தி இருக்கு. அக்காக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஆயுஷ் நோ, நீ இதெல்லாம் நடக்க விடக்கூடாது. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தல, மாமாவையும் அக்காவையும் சேர்த்து வைப்பேன், பிரிக்கலாம் விட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல. இப்போ என்ன ஆச்சு? நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்ல நான் தான் செஞ்சாகணும். அட கடவுளே, இப்போ நான் என்ன செய்யறது? கடவுளே ஹெல்ப் பண்ணுங்க. நான் இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும். ஷாலு, காம் டவுன். நான் சொல்றத கேளு. அதுக்குள்ள நீ கடவுள்கிட்ட வேண்டவே ஆரம்பிச்சிட்ட. உங்க லட்சுமி அக்காக்கு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகல. அதனால நீ பயப்படாத. அவங்க எந்த பையனை பார்க்க போனாங்களோ அவரோட எக்ஸ் வைஃப் கூட அவரை பேட்ச் அப் பண்ணி விட்டாங்க. இப்போ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன? இதெல்லாம் அக்கா தான் பண்ணுவா. அக்காக்கு கல்யாணம் ஆகல. இது நல்ல விஷயம் தானே? அப்புறம் எதுக்கு பேட் நியூஸ்னு சொன்னா? அது ஆக்சுவலி ஷாலு, இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்காக எந்த ஹோட்டலுக்கு போனாங்களோ அந்த ஹோட்டல் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சிருச்சா? நீ நல்லா இருக்கியா? அக்கா நல்லா இருக்கால? மாமா நல்லா இருக்காருல? என்னாச்சு தெளிவா சொல்லு. யாருக்கும் ஒண்ணு இல்ல, டோன்ட் வரி. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா ரிஷி ப்ரோ லட்சுமி அண்ணிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஹாஸ்பிடலா? அட கடவுளே, இது வேறயா? அக்கா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கா? நீ உடனே அட்ரஸ் கூட, நான் கிளம்பி வரேன். என்ன ஷாலு, நீ வாய்க்கு வந்ததை பேசுற? எந்த ஹாஸ்பிடல்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வீட்லயே இருந்திருப்பேன். இந்நேரம் நான் அந்த ஹாஸ்பிடலுக்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேனா? பட் நான் சொல்றத கேளு, நீ கவலைப்படாத. ரிஷி ப்ரோ அங்கதான் இருக்காரு. என்னன்னா அவர் போன் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது தெரிஞ்சா நான் கண்டிப்பா உனக்கு போன் பண்றேன். ஜஸ்ட் காம் டவுன். அட கடவுளே, நீ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. மாமா கால் பண்ண கூட நீ எனக்கு உடனே சொல்லிடு ப்ளீஸ். எஸ் ஷாலு, கண்டிப்பா நான் போன் பண்றேன். ஆனா அது வரைக்கும் நீ கவலைப்படாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத. ரிஷி ப்ரோ அண்ணி கூட தான் இருக்காரு. ஷாலு, அவர் லட்சுமி மேல உயிரே வச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயம் அவருக்கு தெரியல. இப்பவே இவ்வளவு பண்றாரு. இமேஜின், அவர் லட்சுமி அண்ணிய டீப்பா லவ் பண்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், என்னெல்லாம் பண்ணுவாரு. ஒண்ணு பண்ணு, நீ கடவுளேன்னு ப்ரே பண்ண ஆரம்பி. எல்லாம் சரியாயிடும். ஓகே?